சென்னையோட ரெண்டாவது டைடல் பார்க்குக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும், நேரா நம்மளுக்கு அப்படியே எங்க ரெண்டு பேருக்கு சென்டரா பாத்தீங்கன்னா டைடல் பார்க் தான். அதாவது பட்டாபிராம் டைடல் பார்க்குக்கு அப்படியே ஃப்ரண்ட் சைடுல ரெசிடென்சியல் ஏரியாலேயே பாத்தீங்கன்னா நம்ம உடனே நீங்க வீடு கட்டிட்டு வர்ற மாதிரியும் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் இருக்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். அதுவும் கேட்டட் கம்யூனிட்டியாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சண்டே வந்து புக் பண்ற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓகே சார், வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள்னு பாத்தீங்கன்னா 3 phase EB, ஓகே, போர்வெல், செப்டி டேங்க், ஓகே, பில்டிங் பிளான் அப்ரூவல், சூப்பர், GST, இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி இது எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, இதோட பட்ஜெட் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 lakhs வரும். உங்ககிட்ட ஒரு வெறும் 4 லட்ச ரூபாய் இருந்தா போதும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன்ல பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வீட கட்டி நம்ம 4 லட்ச ரூபாய் இருந்தா வீடியோ நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே லோன்ல பண்ணி கொடுத்துடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க சூப்பர் சார், நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோட இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அதுக்கப்புறமா மக்கள் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீடைல் சொல்லிடலாம் சார். ஓகே, நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா V Square Group. சூப்பர் சார். நம்ம ஆபீஸ் வந்து பூந்தமல்லியில் லொகேட் ஆயிருக்கு. ஓகே சார். நம்ம ஒரு 10 இயர்ஸா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட 50th ப்ராஜெக்ட். சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சரி சார், நிறைய சைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த லொகேஷனை நீங்க ஏன் செலக்ட் பண்ணீங்க? மக்கள் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல வீடு கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாம் சார். ஆக்சுவலா நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கணும். கண்டிப்பா சார். நம்ம வாங்குறோம், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கும் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். தான் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதாவது ஒரு இடம் வாங்கும்போது நம்மளுக்கு வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி அப்ரிஷியேட் ஆன இடமாவும் இருக்கணும். சூப்பர். ஃபியூச்சர்ல இன்னும் அப்ரிஷியேஷன் அதிகமாகிற இடமாவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பட்டாபிராம் வந்து இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாதிரி பயங்கர டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. ஆமா, ஆவடிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம்ல இப்போ டைட்டில் பார்க் வந்த பிறகு இன்னும் அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சூப்பர். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய இருக்கு பட்டாபிராம். சூப்பர் சார். அதுவும் பாத்தீங்கன்னா இங்க நியர்பைலே இருக்கு, பார்த்தாலே தெரியும். நம்ம வீட்ல இருந்து பார்த்தா பட்டாபிராம் டைட்டில் பார்க் தெரியுற டிஸ்டன்ஸ்லயே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லொகேஷன் எக்ஸாக்ட்டா இங்க என்ன சார் நம்மளுக்கு வரும்? எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா பட்டாபிராம்ல தண்டரைங்கிற வில்லேஜ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட். சரிங்க சார். ஓகே, ஃபுல்லாவே நிறைய ரெசிடென்ஸ் வீடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஓகே, நீங்க ரவுண்ட் அடிச்சீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வீடு இல்லாத இடமேல வீட்டுக்கு நடுவுல தான் இந்த ப்ராப்பர்ட்டியே லொகேட் ஆயிருக்கு உங்களுக்கு. சூப்பருங்க சார். வேற என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு, என்னென்ன மாதிரி அப்ரிசியேஷன் வரும் மக்கள் இங்க வாங்கினா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சார். ஆக்சுவலா இங்க வந்து ஆல்ரெடி டெவலப் ஆனது போக மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். ஜியோ பாஸ் ஆயிருக்கு. மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 5 minutes டிரைவ்ல நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 200 feet பைபாஸ் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். நெமிலிச்சேரி டு திருவேற்காடு வரைக்கும் அந்த 200 feet பைபாஸ் இருக்கு. அது நம்ம சைட்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா பேக் சைடுல ஒரு 50 metersல அந்த பைபாஸ் வருது. சோ அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி CMDA வெப்சைட்லயும் ஓகே எல்லாத்துலயுமே வந்து பேப்பர் ஒர்க்காவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கனாலே இதோட டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டாவே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஈஸியா நம்ம சைட்டுக்கு வர முடியுது. இது நீங்க ஆல்ரெடி இருக்கு. ஆமா, இது உங்களுக்கு இங்க போனீங்கன்னா ஒரு 500 metersல உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட். சூப்பர். அது போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது சென்டர் ஆஃப் தி சிட்டி மாதிரி தான். நீங்க எங்க போறதுனாலும் ஆவடினாலும் ஓகே, இந்த பக்கம் மீஞ்சூர், இந்த பக்கம் வண்டலூர் எப்படி போறதுனாலும் எந்த லொகேஷன் போனாலும் நமக்கு ஈஸியா போய் ஆக்சஸ் இருக்கு உங்களுக்கு. அதுவும் இல்லாம இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டாபிராம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாவே இந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாமே பக்காவா வந்து போட்டாங்க. நல்ல டெவலப்மெண்ட். டைட்டில் பார்க்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. ரன்னிங்ல தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி பயங்கர டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அதாவது இன்னைக்கு ரேட் எல்லாம் கம்மியா இருந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு பயங்கரமா அப்ரிசியேஷன் ஆயிருச்சு. கரண்டாவே அப்ரிசியேஷன்ல தான் இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் சாருமே சொன்னாரு, அதாவது அப்ரிசியேஷன் ஆன இடத்துல நம்ம ஒரு சைட்டை கொடுக்க போறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு திருவான்மியூர் லொகேஷனை வந்து எடுத்துக்கோங்க. அங்க டைட்டில் பார்க் நமக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் இருக்கு. அதை பேஸ் பண்ண லொகேஷன் இன்னைக்கு இடமே வாங்க முடியாது, இடமே இல்லன்னு சொல்லலாம். அது மாதிரி சொல்லலாம். இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடமும் அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே இல்ல, எங்களுக்கு நாங்க வேற ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ணலாம்னும் போது இங்க ப்ராப்பர்ட்டியே இல்ல. ஓகே, ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோலாம் வந்ததுன்னா ஓகே இந்த ரேட்டுக்கு நீங்க இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் போயிட்டே இருக்கும். இடமும் கிடைக்காது. இப்போ நம்ம சைட்டுக்கு சைடுல ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கு. எல்லாமே ரெசிடென்ஸா தான் பார்க்க முடியுது. நல்ல ரோடு வசதி, பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து போகுதுல சார். உங்களுக்கு எவ்ரி 5 minutesக்கு பஸ் இருக்கு. பஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 meters தான் நம்ம. சூப்பர் சார். எல்லாம் நம்ம வரும்போதே பார்த்தோம், பஸ் எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துக்குமே இங்க இருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. இங்கே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 5 minutes டிரைவ்ல தான் இருக்கு. உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு. ஃபியூச்சர்ல மெட்ரோவும் வரப்போகுது. பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. சேராட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இந்த சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட்டோட நேம் என்ன சார்? சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பா நகர். ஓகே சார். என்ன அப்ரூவல் கொடுத்துருக்கோம் சார்? CMD அப்ரூவ்ட் தான். இந்த CMD லிமிட்டுக்குள்ள தான் நம்ம இந்த சைட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ப்ராப்பர் CMD ஆவடி மாநகராட்சியில வருது. ஓ சூப்பர் சார். ஆவடி மாநகராட்சிக்குள்ளே வந்துருது. அப்ப ஆல்ரெடி ஒரு அப்ரிசியேஷன் தான். இப்ப CMD அங்கும்போது அது இன்னொரு படி மேல தான் நம்மளுக்கு. சரி, நார்மலா ஒரு DTCP வாங்குறத விட CMD அங்கும்போது இன்னொரு அப்ரிசியேஷன் அதிகமா தான் இருக்கும். போக அதாவது CMD ஓட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும். அதான் உங்களுக்கு முக்கியமான விஷயமே. இப்போ இதுக்குள்ள ஓவராலா எவ்வளவு பிளாட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்
கொடுத்துருக்கோம்? ஓவராலா 14 plots பண்ணிருக்கோம். சரி சார், 14 பிளாட் தான். ஆமா, 14 பிளாட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாவே கொடுத்துறீங்க, ஃபுல்லா கேட் எல்லாமே போட்டு. உங்களுக்கு எப்பவுமே 24/7 செக்யூரிட்டி இருக்கு. சூப்பர் சார். ஓகே, எல்லா வசதியுமே பண்ணிட்டீங்க. அது இல்லாம உங்களுக்கு சிமெண்ட் ரோடாவே கொடுத்தீங்க, கான்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துட்டீங்க. ஆமா, ஓகே சார், பக்கா சார். இதுல இப்ப ஃபேசிங்ஸ் எவ்வளவு பிளாட் சார் போயிருக்கு, எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு நம்ம இதுல? நம்ம ஃபேசிங் பாத்தீங்கன்னா மொத்தமே 2 ஃபேசிங் தான், நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங். சூப்பர் சார். ஓகே, பிளாட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 plots கிட்ட ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, 6 plots மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். அந்த 8 plotsலயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒரு 5 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள ஓகே சூப்பர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது வாங்குறவங்க கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கு தான் வாங்குறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது நீங்களே கட்டி கொடுத்து நாமளே கட்டி கொடுத்தோம். சூப்பர் சூப்பருங்க சார். அதாவது இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றத தாண்டி வீடு கட்டிட்டு வரணும். ஏன்னா டைடல் பார்க் நியர்பைல அவங்களும் வீடு கட்டிட்டு வந்துருவாங்க. இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா ஒரு ரெண்டல் இன்கமா போடுறாங்களா, அவங்களுக்குமே இது ரெண்டல் இன்கம் நல்லாவே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இப்ப இவங்களே வீடும் கட்டி தர்றாங்க. இப்ப இங்க ஒரு பிளாட்டோட மினிமம் சைஸ் இப்ப அவைலபிலிட்டி என்ன சார் இருக்கு? நமக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து 1300 வரைக்கும் அவைலபிள். சூப்பர், ஓகேங்க சார். ஓகே, இப்போ பிளாட்டோட மெயினான ஒரு ஏரியாக்கு வந்திருக்கோம். என்ன சார் காஸ்ட், நம்ம பட்ஜெட் என்ன கொடுக்குறோம் நம்ம? சார் பிளாட் பாத்தீங்கன்னா 40 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சார். ஓகே, 40 லட்சத்துல இருந்து டைடல் பார்க் பக்கத்துல 40 லட்சத்துல நமக்கு இடம் வாங்கலாம். வீடுன்னு போனீங்கன்னா 54 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சூப்பர். 54 லட்சத்துல தனி வீடாவே கொடுத்துடலாம். சூப்பர். அதாவது அபார்ட்மெண்ட் போனாலே இன்னைக்கு 60 லட்சம் 70 லட்சம் போற இடத்துல 54 லட்சத்துல தனி வீடு, இடத்துடன் கூடிய தனி வீடே நம்ம வந்து கொடுத்துறோம். ஓகே சார், ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார் நம்ம சொல்றோம்? லேண்ட் பாத்தீங்கன்னா 4200 per square. 4200. இப்போ மார்க்கெட் ரேட் எப்படி சார் இருக்கு நமக்கு? நம்ம எவ்வளவு பெஸ்டா கொடுக்குறோம்? இந்த சர்க்கிள்ல எங்க கேட்டாலும் 4-5 கம்மி ப்ராஜெக்ட் இல்ல. ஓகே, தாண்டி தான் போனோம், அதுவே 4-5. பட் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ல கம்மியான ரேட்னு பாத்தீங்கன்னா நம்மளது தான் 4200 தான் பரும். அதுவும் நம்ம நெகோஷியபிள். அப்ப நார்மல் மார்க்கெட் ரேட்டை கூட நம்ம வந்து கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இங்க நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு பாத்தீங்கன்னா 70 lakhs 80 lakhs கம்மியா இங்க வீடு கிடையாது. ஓகே, 54 lakhs பண்றது பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான். அது 54 லட்சம் தனி வீடாவே கொடுத்துறோம். சூப்பர், ஓகேங்க சார். இப்போ ஏதாவது ஆஃபர்ஸ், ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா சார் நம்மளுக்கு? ஏன்னா மக்கள் வர்றாங்க, கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆஃபர் பண்றோம்னா, இந்த சண்டே வந்து புக் பண்ற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓகே சார், வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள்னு பார்த்தீங்கன்னா 3 phase EB, ஓகே, போர்வெல், செப்டி டேங்க், ஓகே, பில்டிங் பிளான் அப்ரூவல், சூப்பர், GST, இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி, இது எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, இதோட பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 lakhs வரும். ஓகே சார். ஓகே, வெளியில எங்க பில்டர் கிட்ட போயிட்டு நீங்க இதை வெரிஃபை பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்ல இருந்து இது எல்லாமே அடிஷனல் தான். ஓகே ஓகே, யாருமே இன்க்ளூசிவா பண்ணி தர மாட்டாங்க. கண்டிப்பா நாங்க எல்லாமே இன்க்ளூசிவா உங்க கையில கீ ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள். இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முதல் வீடு வாங்குறவங்களா இருந்தா அவங்களுக்கு சப்சிடியும் நம்ம பண்ணி கொடுத்துறது. சூப்பர், கவர்மெண்ட் சப்சிடியும் நம்ம அது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு வெறும் 4 லட்ச ரூபாய் இருந்தா போதும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன்ல பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வீடை கட்டி நம்ம 4 லட்ச ரூபாய் இருந்தா வீடுவே நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே லோன்ல பண்ணி கொடுத்துறோம். லோனுமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். இப்போ சைட்டை பார்க்க வர்றாங்கன்னா சைட் விசிட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். கேப் ஃபெசிலிட்டியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஆனா ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பா ஃபேமிலியோட டிசிஷன் அத்தாரிட்டியோட வாங்க. அப்பதான், ஏன்னா இருக்கதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமமா தான் இருக்கு. கண்டிப்பா வர்றவங்க புக் பண்ற எண்ணத்தோட தான் வருவாங்க. அதனால நீங்களுமே டிசிஷன் அத்தாரிட்டியோட வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா சார்? ஓகே, நல்ல ஒரு பட்ஜெட்ல நல்ல ரேட்லயும் லொகேஷன் பிரைமாவும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய சைட் நம்ம மக்கள் கொடுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.